என்ன தோணுச்சு அவங்கள குறித்து, இந்த சிவப்பு துண்டுக்காரங்களை பற்றி? நீங்க அவங்களுக்காக போராடி அவங்க கூட நிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தங்க ரெடிலி எப்பவுமே இருக்கிறாங்க. நாங்க சில பேர் அங்க பார்த்ததும் உண்டு. அவங்க லைஃப்பை பத்தி அவங்க பேச போகும்போது அவங்க பர்சனல் விருப்பங்களை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பத்திலாம் நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க. பட் அவங்கள பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமா இருக்குன்னா, அவங்களுடைய பர்சனல் லைஃபுக்கான கோஷன்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படி அவங்களால இவ்வளோ வாஸ்டா என்கேஜ் பண்ண முடியுது பப்ளிக் லைஃப்லன்றது தான் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. எனக்கு ஒரு சாதாரண இது அப்படின்னாலே அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவங்க ரொம்ப நாளாகும். அவங்க கண்டினியூஸா பிரச்சனைகளையே எதிர்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. அவங்க மனநலமை தான் அவங்க எவ்வளவு வில் பவர் வேணும், நீங்க எவ்வளோ உங்களுடைய சித்தாந்தம் வந்து உங்களை வந்து எவ்வளவு தூரம் தயார்படுத்திருக்கணும் இது எல்லாத்தையும் நீங்க எதிர்கொள்ளணும்னா அப்படிங்கிறது தான் வந்து நான் ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி பண்ணது பார்த்தது. இவங்க வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இப்படி இருக்கு, தொடர் நான் அங்க போறேன் அப்படின்னு வந்து எனக்கு இப்படி இவங்களா இந்த மன வலிமை தான் வந்து எனக்கு வந்து ரொம்ப இது வருது.